ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்ரேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் சயின்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இது நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒவ்வொரு மனித செல்லிலும் பொதுவாக எத்தனை ஜோடி குரோமோசோம்கள் உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலி எல்லாருக்குமே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். எத்தனை ஜோடி குரோமோசோம்கள் நமக்கு இருக்குன்னா 23 ஜோடி குரோமோசோம்கள் தான் இருக்குது. அடுத்த கொஸ்டின், மீனின் இதயத்தில் எத்தனை அறைகள் உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. மீனின் இதயத்தில் எத்தனை அறைகள் இருக்குன்னா 2 அறைகள் தான் இருக்குது. அதே நம்மளோட, அதாவது மனிதரோட இதயத்தில் எத்தனை அறைகள் இருக்குன்னா 4 அறைகள் இருக்குது. அடுத்த கொஸ்டின், கிளர்ச்சியை தூண்டும் மிகவும் தீங்கு விளைவிக்கும் நச்சுத்தன்மை வாய்ந்த எந்த பொருள் ஒருவரை புகையிலைக்கு அடிமையாக்கிறது அப்படின்னு கேட்டால் இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, நிக்கோட்டின். அடுத்த கொஸ்டின், ஒவ்வொரு வருடமும் எந்த நாள் மாதவிடாய் சுகாதார நாளாக அனுசரிக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. மாதவிடாய் சுகாதார நாள் எப்போனா May 28. அடுத்த கொஸ்டின், மனிதனின் முக்கிய இரத்த வகைகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. மனிதனோட முக்கிய இரத்த வகைகள் என்னன்னா மொத்தம் 4 இருக்குது. ஏ, பி, ஏபி மற்றும் ஓ. அடுத்த கொஸ்டின், ரசக்கலவை என்பது எதனுடன் உலோகம் சேர்ந்த கலவையாகும்னு கேட்டிருக்காங்க. அதாவது ரசக்கலவைனா பாதரசத்தோட உலோகம் சேர்ந்த கலவை தான். அடுத்த கொஸ்டின், ஒரு கார் எரிபொருளை கொண்டு எவ்வாறு இயங்குகிறதுன்னு கேட்டிருக்காங்க. அந்த பொருள், அதாவது எரிபொருள் எரிவதால் தான் கார் இயங்குகிறது. அடுத்த கொஸ்டின், ஒரு கனிமத்திலிருந்து பெரிய அளவில் எளிதாகவும் அதிக செலவின்றி பிரித்தெடுக்கக்கூடிய உலோகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது அதிக செலவின்றி எடுக்கக்கூடிய உலோகம் என்னன்னா தாது தான். அடுத்த கொஸ்டின், அசல் ஒளி அலையின் டேஸ் காரணமாக எதிரொலி நிகழ்கிறது. அதாவது அசல் ஒளி அலையோட பிரதிபலிப்பு காரணமாக தான் எதிரொலி நிகழ்கிறது. அடுத்த கொஸ்டின், நம் வீடுகளில் மின் உபயோகத்தை தீர்மானிக்க பயன்படுத்தப்படும் 2 காரணிகள் என்னென்னு கேட்டிருக்காங்க. எதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அதாவது மின்சாரத்தோட அளவு மற்றும் பயன்பாட்டின் நேரம். அடுத்த கொஸ்டின், மேஜை விசிறியை நீண்ட நேரம் பயன்படுத்தி அதை அணைத்த பின் மோட்டார் பெட்டியை தொடும்போது மோட்டார் பெட்டி எப்படி இருக்கும்? சூடாக இருக்கும். அதாவது சூடாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மின்னோட்டத்தோட வெப்ப விளைவின் காரணமாக தான் மோட்டார் பெட்டி சூடாக இருக்கும். அடுத்த கொஸ்டின், தன் சுய ஒளியை வெளியிடும் பொருள் எப்படி அழைக்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. தன் சுய ஒளியை வெளியிடும் பொருள் ஒளிரும் பொருள்னு அழைக்கப்படுது. அடுத்த கொஸ்டின், ஒரு நபர் மேசையை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இழுப்பதற்கு என்ன பயன்படுத்துகிறாரு அப்படின்னு கேட்டால் இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, விசை. அடுத்த கொஸ்டின், இருசக்கர வாகனத்தில் சுருள்வில் அமைப்புகளும் அதிர் உறிஞ்சிகளும் பொருத்தப்பட்டிருக்கும். ஏனெனில் அவைகள் அதாவது இருசக்கர வாகனத்தில் எதனால் அதிர் உறிஞ்சிகளும் சுருள்வில் அமைப்புகளும் பொருத்தப்பட்டிருக்குன்னா சீரற்ற சாலையில் நகரும் போது ஏற்படும் அதிர்வுகளை குறைப்பதற்காக தான். அடுத்த கொஸ்டின், கண் பாவையில் நுழையும் ஒளிக்கதிர்களின் அளவை கட்டுப்படுத்தும் கண்ணின் நிறமுடைய பகுதி என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, கருவிழி. அடுத்த கொஸ்டின், நட்சத்திரங்கள் போன்ற நீண்ட தூரத்தில் இருக்கும் பொருட்களை பார்க்க பயன்படும் கருவியோட பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது நீண்ட தூரத்தில் இருக்கும் பொருட்களை பார்க்க பயன்படும் கருவி நல்லாவே தெரியும், தொலைநோக்கி தான். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளின் உண்மைத்தன்மையை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பொருளை சூடாகும் போது அதன் வெப்பநிலை குறைகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. சூடாக்கும் போது பொருள் விரிவடைகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அதாவது 2 சரியானது. ஒரு பொருளை சூடாக்கும் போது அதன் வெப்பநிலை குறைகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி குறையாது, வெப்பநிலை அதிகரிக்கும். வெப்பநிலை அதிகரிக்கும் போது தான் பொருள் விரிவடையும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சது. இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.